இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் நடிகர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார், திரிஷா, அர்ஜுன், ரெஜினா கசாண்ட்ரா, அப்புறமேட்டு ஆரவு இவங்கெல்லாம் நடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்புடின்னா, படத்தில் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அஜர்பைஜானுடைய தலைநகரத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டிலேயே வந்து திரிஷா, அப்புறமேட்டு அஜித்குமார் இவங்க 2 பேர் வந்து பிரியிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சரி பிரியிறோம். சரி நான் அவங்க அப்பா, அம்மா வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி டிபிலிசிக்கு கொண்டு போய் விடலான்னு சொல்லி பாக்குவிலேருந்து புறப்பட்டு அப்படியே மொல்லையா அந்த நெடுந்தொடரான பயணம், அந்த ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறாங்க அந்த படத்தில். அந்த ஸ்ட்ரெச்சிலேயே வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு விடலான்னு சொல்லி போகிறாப்புல. இது என்னுடைய கடைசி விருப்பமாக நீ எடுத்துக்க, அது கூட நான் தகுதி இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரிஷாவை வந்து கேட்டுக்கொள்வாப்புல. அவங்களும் சரின்னு சொன்ன பிறகு புறப்படுவாங்க. புறப்பட்டு போயிட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரவ் வந்து அவருடைய ஜீப்பை வந்து குறுக்கிடும்போது இவர் விபத்து நேர வேண்டிய நேரத்தில் வந்து வண்டியை வளைச்சிடுவாப்புல. அதனால் அந்த விபத்து தவிர்க்கப்படும். அப்புறம் வந்து பெட்ரோல் அடிக்கலான்னு சொல்லி போவாப்புல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரவ் ஆளுங்க வந்து மறுபடியும் வம்பு இழுப்பாங்க. அது இல்லாமல் வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஒயரை அத்து விட்ருவாங்க. ஒயரை அத்து விட்டதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அவனுங்க வந்து சண்டை போட்டு அமைதியாக போயிடுவானுங்க. அப்புறம் வந்து அஜித்குமார் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு அந்த வண்டியை வந்து அப்படியே மொல்லையாக போயினே இருப்பார். ஆல்ரெடி தான் 1000 அத்து விட்டானுங்களே, அதன் விளைவாக வண்டி பிரேக் டவுன் ஆகிடும் ஆச்சுங்களா. இதனால தான் இந்த படம் வந்து ஹாலிவுட் படம் பிரேக் டவுனை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறது ஆச்சுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்லேயே வந்து அர்ஜுன் சர்ஜாவும் ரெஜினா கசாண்ட்ராவும் ட்ரக்கர் வண்டி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க வண்டி பிரேக் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓ தமிழுங்களா, ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த திரிஷாவை கூட்டிகிட்டு அப்படியே ட்ரக் வண்டியை எடுத்துன்னு போயிடுவாங்க. போனவங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஒயரை வந்து இப்படி அந்து போன இடத்த புரிஞ்சு அவரே ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போவாப்புல அஜித்குமார். போனால் அந்த ஜாபருங்கிற ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒய்ஃபு இருக்கும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே அஜித்குமார் என்னது அர்ஜுன் சர்ஜா வந்து கடத்தின்னு போயிடுவாப்புல. ஸோ அப்புறமா ஒரு இடத்துல வந்து ட்ரக்கர் வண்டியை பார்த்துருவாப்புல, அர்ஜுன் சர்ஜா வண்டியை. அதை வந்து அஜித்குமார் சேஸ் பண்ணி பிடிச்சி, எதுக்கியா பொட்டாட்டி கடத்திட்டு போனேன், எங்கேயா பிடிக்கும்போது, யார் பண்ணி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. ஸோ இப்படியாக தான் வந்து தெரியாத ஆள் மாதிரி நடிப்பாப்புல. போலீஸ்காரன் வந்து சமாதானப்படுத்தி விட்டு 2 பேர்த்தையும் அனுப்பி விட்ருவான். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, அந்த ஜாபர் ஹோட்டலே போய் விசாரிப்பாப்புல. வெளியே வருவாப்புல. ஒரு கேனை மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து எனக்கு தெரியும் வாங்க, எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னுவான். அவன் உண்மையிலேயே கேனை மாதிரி நடிப்பான். அதை அவர் தெரியாமல் வந்து அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் அர்ஜுன் சர்ஜா அவங்க டீமுக்கிட்ட மாட்டிக்குவாப்புல. அந்த கேனை பையனாக நடித்த பையன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல ஆச்சுங்களா. அவர் படத்தில் அந்த ரோல் நடிச்சிக்கிறாப்புல. ஆனால் வந்து அதே படத்துலேயே பின்னாடி வந்து ஒரு நல்ல நிலையில் சிக்ஸ்த் சென்ஸ் அருமையாக இருக்கக்கூடிய ஆளாக கிளாசிக்கலாக பண்ணியிருக்காப்புல. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஒரு இடத்துல வந்து காட்சியில் நடிச்சிருக்காப்புல. அது நல்லா அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் சர்ஜா அவங்க டீமுக்கிட்டேயே வந்து இந்த அஜித்குமார் அவர் மாட்டிக்கிறாப்புல. மாட்டின பிறகு விடுவாங்களா, சும்மா அடி வெளுன்னு வெளுக்கிறானுங்க. எங்கள் ஒய்ஃபு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. அதெல்லாம் தெரியாது, நாங்கள் சொல்கிறது கேளு, உனக்கு 2 சாய்ஸாக நாங்கள் தரோம். ஒரு சாய்ஸ் வந்து அந்த பாக்கிரியாவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரே ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது. அங்கே போயின்னு நீ சேர்த்து வச்சுக்கிறிய 8 கோடி, அந்த பணத்தை வந்து எடுத்து உடனே வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க. சரிங்க நான் பண்ணித்தரேனுங்க அப்படின்னு சொல்லி போய் கமர்ஷியல் பேங்க்குக்கு போய் பணத்தை வித்ட்ரால் பண்ணிடுவாப்புல. ஒரு ஃபோன் வரும். ரோட்டுக்கு ரைட் சைடாக நடந்து போவாப்புல. அங்கே ஆரவு வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு வருவாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரவு உள்ளே இருப்பாப்புல. அந்த என்னது மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடித்த ஒரு பையனும் அங்கே உள்ளே இருப்பான். அப்புறம் இன்னொருத்தனும் இருப்பான். 3 பேர் வந்து எதுக்கு நம்ம ஓனரு அர்ஜுன் சர்ஜாட்ட கொடுக்கணும், நாமளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க 3 பேர்த்துக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அதை பயன்படுத்தி அஜித் சண்டை போட்டு அந்த வண்டியில் 2 பேர்த்தையும் அடித்து போட்டுருவாப்புல. இன்னொருத்தன் வந்து ஆரவ வந்து அவரையும் அடிச்சிருவாப்புல. ஆனால் வந்து நடுவில் போலீஸ் வந்து வண்டி நிறுத்துன்னு சொன்னோடனே அஜித்குமார் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு பணிஞ்சிருவாப்புல. அவன் வந்து ஆரவ வந்து சட்டத்துக்கு கட்டுப்படாமல் அப்படியே வந்து போலீஸ்காரரை எடுத்து சுட்டுவாப்புல. இதுதான் வந்து அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாப்புல. அதில் பணம் வேற இருக்குது 8 கோடி. அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க தலைவர் அர்ஜுன்கிட்ட கொடுத்துருவாப்புல. கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அர்ஜுன் சர்ஜா வந்து அவங்க கேங்கில் வந்து உடனடியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. அவர் தப்பிக்க பார்ப்பாப்புல.
அந்த நேரத்தில தான் வந்து அஜித்குமார் வந்து அந்த இறந்த போலீஸோடைய கார் எடுத்துக்கிட்டு வந்து அதிரடியா அட்டாக் பண்ணி, அந்த கேங்கில இருக்கிற ஒருத்தரையா வந்து அடிச்சு போட்டு, குறிப்பா ரெஜினா கசாண்ட்ரா வந்து தள்ளி விடுவாப்புல. அந்த பொண்ணு போய் ஆசிட்ல விழுந்துரும். செத்து போயிடும். ஆரவ் வந்து கரண்ட் ஷாக் அடி வாங்கி செத்து போயிடுவாப்புல. அப்படியே ஒருத்தரா கொன்னுகிட்டே வருவாப்புல. கடைசியா வந்து அர்ஜுன் சர்வாஜா வந்து முதுகுலைய வந்து கம்பி போட்டு அப்படி தூக்கிருவாப்புல. தூக்கும்போது என்ன ஆயிரும்னா, இந்த மிஷின் எல்லாம் அரைக்கக்கூடிய அந்த பல் சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பல் சக்கரத்துக்கு மேலயா போய் அவரு தொங்க விடப்படுவாப்புல. அர்ஜுன் சர்ஜா வந்து, "நீ கயிற விடு நானே செத்து போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி, "உன் கருணை எனக்கு தேவையில்ல" அப்படின்றாப்புல. "இல்ல எனக்கு நீ சாவக்கூடாது. அப்போ நீ செத்துட்டுனா எங்கள் ஒய்ஃபு போன இடம் எங்கேயும் எனக்கு தெரியாமல் போயிடும்" அப்படின்னு சொல்லி அஜித்குமார் சொல்லுவாப்புல. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்புட்ன்னா, அ அந்த அர்ஜுனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கைத்தை வந்து இழுத்துக்கிட்டு கீழ விழுந்து, அடியில வந்து அந்த பல் சக்கரத்துக்கு இடையில மாட்டி கம்ப்ரஸ் ஆகி செத்து போயிடுவாப்புல. அப்புறம் வெளிய வந்து அஜித் வெளிய வரும்போது 2 நாய் வந்து தோண்டிட்டு இருக்கும். இது தோன்றது பார்த்தீங்கன்னா, நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு படம் இருக்குது. அதாவது சிபிராஜ் படம். அதில வந்து 2 நாய்ங்க தோண்டி அந்த ஹீரோயின கண்டுபிடிப்பாங்க. அப்புறமா சிபிராஜ் வந்து காப்பாத்துவாப்புல. அந்த சீன் ரெஃபரன்ஸ் மாரி அப்படியே இருக்குது. இது நாய் தோண்டுனோனே இவரு வந்து அந்த இடத்த தேய்ச்சு பார்ப்பாப்புல. ஒரு கதவு இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் கதவ தொறந்து உள்ளே போய் பார்க்கும்போது, ஒரு பொணம் இருக்கும். "ஐயோ! நீ செத்து போயிட்டியா?" அப்படின்னு நெனச்சு அழுவாப்புல. ஆனா அது செத்து போன பொணம் வந்து திரிஷா இல்ல. இன்னொரு பாடி தான் வந்து இன்னொரு இடத்துல வந்து தனியா வச்சிருப்பாங்க உயிரோட. அதான் திரிஷா. அப்புறமா வந்து காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வெளிய வருவாப்புல. அப்புறமா வந்து வீட்ல கொண்டு போய் விட்டுடுவாப்புல. அப்ப திரிஷா கேட்பாங்க, "ஏன் இவ்வளவு பாடுபட்டு என்னைய வந்து இப்படி காப்பாத்துறீங்களே, என்ன காரணம் இருக்கும்?" அப்படி கேட்பாப்புல. அதுக்கு அஜித்குமார் வந்து, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. இதுதான் வந்து படத்துடைய கதை. இந்த படத்த வந்து கதை வந்து இப்படி இருக்குது. இதில ப்ளஸ், மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளஸ் வந்து அனிருத்துடைய மியூசிக் வந்து நல்லா இருக்குது. ஆனா அதே நேரத்தில தொய்வு எப்படி என்ன அப்படின்னா, அனிருத் வந்து ஒரே ஒரு பிஜிஎம் வந்து ஒரு 4, 5 இடத்துல பயன்படுத்துறாப்புல. அது கொஞ்சம் தொய்வாக ஃபீலிங் ஆகுது. அது மைனஸு. அதே மாரி அசர்பைஜான்ல வந்து இருக்கிறதே 2 போலீஸோ என்னமோ தான் அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. அசர்பைஜான்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய போலீஸ் டீம் நெறைய இருக்கும். அது மாரி ஒண்ணுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏதோ 2 போலீஸ மட்டும் வாடகைக்கு எடுத்து நடிக்க வச்ச மாரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அசர்பைஜான்ல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2மே பாலைவனமா காட்டுறாங்க. ஆச்சுங்களா? அதே மாரி அந்த பாக்கு நகரத்தில இருக்க எப்படி நல்லா சிட்டி வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டாமயே விட்டாங்க. ஆக அந்த ஊரே இப்படிதான் பாலைவனமா அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்படுது இந்த படத்தில. அந்த படத்தில அப்படி காட்டிக்கிறாங்க. ஆனா அசர்பைஜான் பாக்கு வந்து ஒரு பெரிய சிட்டி அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மையானதாக இருக்குது. அது ஒண்ணு. அதே மாரி இந்த படத்தில வந்து அஜித்குமார் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து செம்மையா அடி வாங்குறாப்புல. ஆனா செகண்ட் ஹாஃப்லயே வந்து திருப்பி குடுக்குறாப்புல. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே திரும்பி அடிச்சிருக்கலாமே! திரும்பி அடிச்சோம்னா கதை முடிஞ்சிரும் அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கலையா? இல்ல என்ன காரணத்தினால ஹாஃப்லயே வந்து எதிரிங்கள அட்டாக் பண்ணல. 2வது ஹாஃப்ல மட்டும் தான் எதிரிங்கள அட்டாக் பண்றாப்புல. ஏன் அப்படி பண்றாரு? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆச்சுங்களா? அதே மாரி அர்ஜுன் சர்ஜா, அப்புறமேட்டு ரெஜினா கெசாண்ட்ரா அவைங்க 2 பேத்துக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு மனநல நோயாளி மருத்துவமனையிலேருந்து தப்பிச்சவங்களா காட்டுறாங்க. அப்புறம் அவைங்க 2 பேரும் லவ்வர் ஆகி சேர்ந்த பிறகு எப்படி ஒரே இடத்துல போய் ட்ரக் வண்டியை பயன்படுத்தி நெறையா ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒய்ஃபுங்களை வந்து எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க. கணவர்கள எப்படி கொல்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அது மாரி அவ்வளோ காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா இவரு அஜித்குமார் சேசிங்க வந்து எப்படி வித்தியாசமா பண்ணி அந்த எதிரிகளை புடிச்சாரு அப்படிங்கிறத வந்து இன்னும் பிரம்மாண்டமா காட்டியிருக்கலாம். வேண்டாம்னா ஒரு சீனை பிரம்மாண்டமா காட்டுவதில்ல. அது எப்படி ஒரு என்ன சொல்றது? ஒரு திரைக்கதையில ஸ்க்ரீன் பிளே வந்து டெப்த் கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து நல்லா காட்டியிருக்கலாம். இது வந்து போய் புடிக்கிறாப்புல வில்லன்கள. ஆனா அப்படி ஒரு என்ன சொல்றது? ஒரு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ங்கிற படமாட்டம் தெரியல எனக்கு. ஆச்சுங்களா? ஸோ ஆகையினால இந்த படம் வந்து 100க்கு ஒரு 80 மார்க்குகள் தருவேன். இது வந்து ஆவரேஜ் படமும் இல்ல. இது டாப் கிளாஸ் மூவியும் கிடையாது. ஆவரேஜ்க்கும் டாப் கிளாஸுக்கு இடைப்பட்ட ஒரு படம். அதனால தான் 100க்கு 80 மார்க் இந்த படம் தரப்படுது. இது இந்த வீக்கெண்டுக்கு பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். நல்ல படமாவும் தான் அமைஞ்சிருக்குது. மகிழ் திருமேனி வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காப்புல. ஆனா அவருடைய தடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தடையற தாக்க அந்த படங்களையெல்லாம் பார்க்கும்போது இது அந்த லெவலுக்கு இல்ல. இது என்னமோ ஒரு அமைதியா ஒரு காஃபி ஷாப்ல எடுத்து படத்தை முடிச்ச மாரி தெரியுது. சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்புட்ன்னா, அஜித்குமார் முன்னாள் படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ் சீன் ஏகப்பட்டது இருக்கும்.
அது வந்து இந்த படத்தில் இல்லை. ஒரு சாதாரண மனிதன் கோவப்பட்டானா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரியா தான் வந்து எடுத்து காட்டிக்கிறீங்க. அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த படத்த வந்து இந்த வீக்கெண்டுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நேயர்களே.